செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். குரோதி என்பது சமஸ்கிருத சொல். அந்த சொல்லுக்கு தமிழில் பகைக்கேடு என்று பொருள். அதாவது இந்த வருடம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேலும் அரசியல்வாதிகளுக்குள் பகைமை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. மேலும் வழக்குகள் கூட வழக்குகள் கூட அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் இந்த ஆண்டின் ராஜா. பொதுவாக செவ்வாய் என்பவர் இராணுவ வீரனை போல் என்று கூறுவார்கள். அவரே இந்த வருடம் ராஜாவாக வருகிறார். இந்த வருடம் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் இந்த வருடத்திலே மந்திரியாக இருக்கிறார். இந்த வருடத்திலே, இந்த குரோதி வருடத்திலே மகர சங்கராந்தி. அந்த மகர சங்கராந்தி எதில் வருகிறது என்று பார்த்தால் புலி வாகனத்திலே வருகிறார். சங்கராந்தி பகவான் இந்த வருடம் மகர சங்கராந்தியாக புலி வாகனத்திலே வருகிறார். இந்த புலி வாகனத்திலே வருவதனால் இந்த வருடத்திலே தொல்லைகள், அதாவது மிருகங்களால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தெருநாய்களால் தொல்லை, அதன் பிறகு யானைகளால் தொல்லை, கடலில் இருக்கின்ற சுறாமீன்கள், திமிங்கலம் போன்றவற்றால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. ஆகவே கிரகணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த வருடம் கிரகண தோஷம் என்பது கிடையாது. பொதுவாக கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால் குரு பயிற்சி மிக முக்கியமானது. வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று பகல் 1 மணி அளவிலே திருக்கணிதப்படியும் அன்றைய தினமே மாலை 5:38 வாக்கியப்படியும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக குரு பயிற்சி வாக்கியத்திற்கும் திருகணத்திற்கும் குறைந்தது 1 மாதமாவது இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே குரு பயிற்சி ஒரே நாளிலே நிகழ்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சி என்பது திருகணிதப்படி இருக்கிறது. திருகணிதப்படி சனி பயிற்சி பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது திருகணிதப்படி மட்டுமே. வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. இந்த வருடம் வாக்கியப்படியும் திருகணிதப்படியும் ராகுகேது பயிற்சிகள் கிடையாது. இந்த பயிற்சிகளை அனுசரித்தும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாயும் சனி மந்திரியாகவும் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்தும் பார்த்து, மேலும் இந்த வருடத்திலே பாலவ கரணத்திலேயே மகர சங்கராந்தி வருகிறது. ஆகவே புலி வாகனம் வருகிறது. இதை வைத்தும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் இனி ஆராய்வோம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களே, இந்த வருடம் ராஜாவாக செவ்வாய் வருவதனால் உங்களுக்கு ஆதாயம் 14 பங்கு, விரயம் 14 பங்கு. ஆதாயம் விரயமும் சம அளவிலே உங்களுக்கு இருக்கிறது. எவ்வளவு செலவுகள் வந்தாலும் அதற்குரிய வருமானம் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறுவார்கள். இப்பொழுது 7 சனி நடந்து கொண்டிருக்கிறதே என்று பயப்பட வேண்டாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. மேலும் இந்த வருடம் சனி பயிற்சி இருக்கிறது. சனி போகும்போது நன்மைகளைத்தான் செய்வார்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மாணவர்கள் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக உடனடியாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். இந்த வருடம் குருபலம் இருக்கிறது. எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எப்பொழுது குருபலம் என்று தனியாக குரு பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த வருடம் முதிர் கன்னிகைகளுக்கும், அதாவது பல வருடங்கள் எதிர்பார்த்தும் திருமணம் நடைபெறாத கன்னிகைகளுக்கும், பல வருடங்கள் எதிர்பார்த்து திருமணம் நடைபெறாத ஆண்களுக்கும் இந்த வருடம் நிச்சயமாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடந்தேறும்.
இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த மருத்துவ செலவுகள் எல்லாம் வீணாக போய் இப்பொழுது தானாகவே, அதாவது நீங்கள் சிறிதும் எதிர்பாராமலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பாக்கிகள் அரியர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்களும் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள். புதிய வாகனங்களை வாங்குங்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அதுவும் நடுவயதில், அதாவது சுமார் 40 வயதில் இருக்கின்ற அந்த தொழிலதிபர்களுக்கு இப்பொழுது பொங்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சனி, 7.5 சனி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் எதிர்பார்த்த பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதை பயிரிட்டாலும் அதில் நல்ல லாபத்தை அடைவீர்கள். ஆகவே பயிரிடுதலை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உழைப்பு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். வாழ்க்கை துணைவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு, அந்த ஜலராசியில் ராகு இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இளைய சகோதரனுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களும் இந்த வருடம் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் சாதித்து கொள்வீர்கள். இந்த வருடம் குருபான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வில்லங்கம் இல்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. தந்தையின் பரிபூர்ண ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அல்லது நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல லாபத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை வருகிறது. இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இந்த வருடம் நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஆட்சி பலத்துடன் இருக்கின்ற சனி பகவான் நன்மைகளையே செய்வார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தாய்க்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் கண்டங்கள் இந்த வருடம் கிடையாது. 8ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. கடுமையாக முயற்சிகள் செய்யுங்கள். எந்த முயற்சியும் முதல் தடவை உங்களுக்கு தோல்வி அடைந்தாலும் 2வது தடவை 3வது தடவை நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை பற்றி வெளியில் தெரிவிக்கக்கூடாது. அவ்வாறு தெரிவித்தால் லாபத்தில் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக லாபஸ்தானத்தில் வருகிறது. இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் ஆவணி மாதம். இந்த வருடம் ஆவணி மாதம் புதிய காரியங்களை தொடங்கக்கூடாது. இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆவணி மாதம் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் ராசியான மாதங்கள் என்று பார்த்தால் ஆனி மாதம், கார்த்திகை மாதம், பங்குனி மாதம். இந்த ஆனி, கார்த்திகை, பங்குனி இந்த 3 மாதங்களை நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தன வரவு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் இந்த 3 மாதங்களில் செய்யலாம். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் பரிகாரமாக உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒருமுறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அங்கே சிறப்பு பூஜைகள், அந்தந்த குலதெய்வத்திற்கு ஏற்ற சிறப்பு பூஜைகள் செய்துவிட்டு வரலாம். அடுத்து பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை தரிசனம் செய்வதும் மிகவும் சிறப்பானது. அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற விநாயகருக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கின்ற ஆதி திருவரங்கம் சென்று அங்கே ரங்கநாதரை பள்ளி கொண்ட பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக திருவோணத்தில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். அல்லது திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்ட வசுக்களே தெய்வங்கள் என்று போற்றப்படுகிறார்கள். அந்த அஷ்ட வசுக்கள் ஒன்றாக இருக்கின்ற இடம் என்று பார்த்தால் அனந்த பத்மநாப சுவாமி கோயில், திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற அனந்த பத்மநாப சுவாமி கோயில். அங்கே சென்று அனந்த பத்மநாபரை ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற பள்ளி கொண்ட பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது அவிட்டம் நட்சத்திரத்திற்கு நந்தி பகவானை தரிசனம் செய்வதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மகர ராசியிலே பிறந்தவர்கள் சகல விதத்திலும் நன்மைகளை பெற்று 70 முதல் 75% நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள்,
மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணாவின் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியம் பல்லாண்டே என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சுகங்களுடனும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.